அன்புக்குரியவர்களே, இந்த மகத்தான வெள்ளி விழா நம்ம எல்லாருக்கும் புத்துணர்வை தருகிறது. இந்த நேரத்தில் இந்த விழாவிலே கலந்து கொள்கின்ற, இறைவனுக்கு நன்றி கூறுகின்ற மோன்ஃபோர்ட் சபையை சார்ந்த அருமையான அருட்சகோதரர்களுக்கு நன்றி கூறுகின்ற, அவர்களுடைய உடனுழைப்பாளர்களான அத்தனை பேரையும் நன்றியோடு நினைக்கின்ற இந்த தருணம் உண்மையாகவே கடவுள் கொடுத்தது. மிகச் சிறப்பாக இந்த பள்ளியில் தற்போது படிக்கின்ற மாணவ மாணவிகள் ஏற்கனவே படித்து முடித்து தங்கள் வாழ்க்கையில் நல்ல நிலையில் இருக்கின்ற அனைத்து மாணவ மாணவிகள் எல்லாரையும் நினைத்து நான் நன்றி கூறுகிறேன். இதற்கெல்லாம் காரணமான நம்முடைய மோன்ஃபோர்ட் சபை, முக்கியமாக அன்பிற்கினிய சகோதரர் ஜார்ஜ் அவர்கள். அவர் ஒவ்வொரு ஆண்டும் சில முறை என்னை பார்க்க வருவார். மிக முக்கியமாக கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன் வந்து இந்த பள்ளியை பற்றி, நடக்கின்ற பணிகளை பற்றி என்னோடு பகிர்ந்து கொள்வார். முதுமை அவருக்கு ஒரு தடை அல்ல. வளர வளர இன்னும் அதிகமாக ஆண்டவருக்கு செய்ய வேண்டும், இந்த அருமையான குழந்தைகளுக்கு, இந்த பகுதி மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று அவர் துடிப்போடு இருப்பதைக் கண்டு நானும் நல்லது செய்ய வேண்டும் என்ற உந்துதலை தந்தார். அருமையான சகோதரர் ஜார்ஜ் அவர்களே, உங்களுக்கு என் இதயமார்ந்த பாராட்டுக்களும் நன்றியும். சேலம் மறை மாவட்டம் உங்களை குறித்து பெரிதும் மகிழ்கின்றது. மோன்ஃபோர்ட் சபையை குறித்து பெரிதும் மகிழ்கின்றது. நம்முடைய பழைய ப்ரொவின்ஷியல் சகோதரர் ஜான்சன், இப்போது இருக்கின்ற நம்முடைய ப்ரொவின்ஷியல் டொமினிக் சாவியோ, எல்லாரும் நான் என்ன கேட்டாலும் உடனே செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். பிற அன்பு பணியில் அவர்கள் மிகவும் அக்கறை கொண்டு ஆயரின் சுமையை எளிதாக்க வேண்டும் என்று என்னை அவர்கள் உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இங்கே இருக்கின்ற மற்ற 2 ப்ரொவின்ஷியல்ஸ், பிரதர் ஜான் பிரிட்டோ, பிரதர் ஜென்னி குரியாக்கோஸ், இன்னும் பல்வேறு விதங்களில் ஆண்டவருடைய அன்பு பணியை, உருவாக்கும் பணியை திறம்பட செய்கின்ற இந்த சகோதரர்கள், மோன்ஃபோர்ட் சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பா, ஏன் நீங்கள் இந்த மரத்தை நடுகிறீர்கள்? இது கனி கொடுக்க 10 ஆண்டு கூட ஆகலாம். மற்றவர்கள் நட்ட மரத்திலிருந்து தானே நாம் இப்போது சாப்பிடுகிறோம். நான் நட்டு நீயும் உன் பிள்ளைகளும் சாப்பிடட்டும், இன்னும் பல பேர் பயனடையட்டும் என்றுதான் மரம் நடுகிறேன் என்றாராம் அந்த தந்தை. அதே போலத்தான் தங்களுக்கென்று பலன் எதிர்பாராமல் மனுக்குலத்துக்காக பலனை எதிர்பார்த்து பணிபுரிகின்றவர்கள் எத்தனையோ பேர். முக்கியமாக நம்முடைய ஜார்ஜ் சகோதரன் போன்ற மற்ற அருமையான மனிதர்கள். பென்சில் ரப்பரை பார்த்து, அலைப்பானை பார்த்து கேட்டதாம், இன்னும் நீ தேய்ந்து போய்கொண்டே இருக்கிறாய், நான் இன்னும் நன்றாகத்தானே இருக்கிறேன் என்று. நீ செய்கின்ற தவறுகளையெல்லாம் நான் நீக்கி உன்னுடைய சிறப்பிலே நான் மகிழ்கிறேன், நான் அழிந்தாலும் பரவாயில்லை என்று ரப்பர் அலைப்பான் சொன்னதாம். தங்களையே அழித்து கொண்டு இப்படி இவர்கள் எல்லாரும் செயல்படுகிறார்கள். உண்மையாகவே மகிழ்ச்சியாக இருக்கிறது. எல்லாம் எதற்காக? இறைவன் உயிரை கொடுத்தார், நான் என் குரலை கொடுத்தேன் என்று நான் விவிலியத்தை, மற்ற நூல்களை பதிவு செய்ததை பற்றி குறிப்பிடுவேன். அதே போல இறைவன் என்னை படைத்தார், நான்
உருவாக்கத்தில், மற்ற மனிதர்களின் உருவாக்கத்தில், மற்றவர்களின் மகிழ்ச்சியில் பங்கெடுப்பேன். இந்த சமூகம் நான் பிறந்ததால் இன்னும் நல்லதாக வேண்டும் என்று ஆசைக்கிறேன் என்று ஒவ்வொரு மனிதரும் செயல்பட வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு பாருங்க, கல் உடைக்கிறாங்க சில பேர். அவங்கள பார்த்து ஒருத்தர் கேட்டாராம், என்னப்பா செய்கிறேன்? ஏதோ பொழப்புக்காக ஒன்று செய்கிறேன்னு ஒருத்தவன் சொன்னானா. இன்னொருத்தவன் சொன்னானா, நான் இந்த கல்லை வைத்து அருமையாக செதுக்குகிறேன் என்று சொன்னானா. ஒரு படி தாண்டி இன்னொருத்தவன் சொன்னானா, நான் கோயில் கட்டுறேன் அப்படின்னு சொன்னானா. நாம் எல்லாருமே இந்த மனக்குலத்தை கட்டி எழுப்புகிறவர்கள், கடவுளுக்காக, நெருக்கமான உறவுகளுக்காக பாடுபடுகிறவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த மோன்ஃபோர்ட் சகோதரர்களின் அருமையான பணி, இதிலிருந்து கற்றுக்கொள்வது ஒரு பக்கம் புத்தகத்திலிருந்து. அருமையான குழந்தைகளே, நாம் பார்க்கின்ற அன்பான நல்ல மனிதர்களிடமிருந்தெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களே நமக்கு பாடம். அவர்களுடைய நம்பிக்கை, விடாமுயற்சி, கடின உழைப்பு, இவற்றிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஜூபிலி சமயத்தில் நாம் எல்லாரும் சேர்ந்து இறைவனுக்கு நன்றி கூறினோம். இதை உருவாக்கிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறுகிறோம். சகோதரர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், நன்கொடையாளர்களுக்கும், நலம் விரும்பிகளுக்கும் நன்றி கூறுகிறோம். எல்லாருக்கும் நன்றி கூறுகிறோம். அது ஒரு பக்கம். இன்னொன்று, ஜூபிலி சமயத்தில் கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் ரீசெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுற மாதிரி புதிதாய் தொடங்க வேண்டும். 25 ஆண்டு முடிந்து விட்டது, இன்றைக்கு தான் தொடங்கியது போல என்னையே அர்ப்பணிப்பேன் என்று எல்லாரும் முயற்சி எடுக்க வேண்டும். மாணவ மாணவிகள், நான் எனக்கு இறைவன் கொடுத்த இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்தி வளர்வேன். நான் திறமைகளை பயன்படுத்தி மலர்வேன். என் பெற்றோரை காப்பாற்றுவேன். அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன். தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்வேன் என்று எல்லாரும் முயற்சி எடுக்கின்ற ஒரு நல்ல தருணமாக இந்த ஜூபிலி அமைய வேண்டும். இதுதான் என்னுடைய வாழ்த்துக்கள். ஜூபிலி இன்னும் நம்மை புதுப்பிக்க வேண்டும். ஒரு பக்கம் நன்றி, இன்னொரு பக்கம் நாம் நம்மையே அர்ப்பணித்து வாழ்வது. அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, இந்த மோன்ஃபோர்ட் பள்ளி, பழங்குடியினருக்கு ஆகிய இந்த பள்ளி மிக மிக பெருமைப்படுகிறது. You are being born here in these families is not a limitation. அது ஒரு தடை அல்ல, குறைபாடு அல்ல. மண்ணோடு மண்ணாக இயற்கையை நேசிக்க தெரிந்தவர்கள் நீங்கள். மனிதம் நிறைந்தவர்கள் நீங்கள். அன்பு நிறைந்தவர்கள் நீங்கள். இங்கே இந்த மேடையிலே நீங்கள் வெளிக்காட்டிய உங்கள் திறமைகளை கண்டு நான் வியக்கின்றேன். இன்னும் நல்ல விதத்திலே நீங்கள் வளர்ந்து மோன்ஃபோர்ட் சகோதரர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் உங்கள் மீது அக்கறை கொண்ட அத்தனை பேரும் வியக்கும் வண்ணம், மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல்லினும் சொல். இந்த மோன்ஃபோர்ட் இந்த பள்ளியிலே படித்த இந்த பிள்ளைகள் படிப்பதற்கு, இவர்களை உருவாக்க, இவர்களை பிள்ளைகள் என்று பெறுவதற்கு இந்த மோன்ஃபோர்ட் சபை என்னதான் தவம் செய்ததோ தெரியவில்லை என்னும் விதத்திலே நீங்கள் வளருங்கள். உங்களால் மற்றவர்கள் வளரும் விதத்திலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். இறைவன் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி.